ஸ்தோத்திரம். நாம் யாவரும் கண்களை மூடி புதிய மாதத்திலும் கர்த்தர் புதிய ஆசீர்வாதங்களை நமக்கு தரவும், புதிய பாதைகளை நமக்காய் திறக்கவும், புதிய வழிகளிலே ஆசீர்வாதமான வழிகளில் நம்மை நடத்தவும், புதிய நன்மைகளால் நம்மை நிரப்பவும், எல்லாவற்றிலும் நாம் நேர்த்தியானதை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும், இந்த வாக்குத்தத்த முதலாம் வார ஆராதனையிலே ஆண்டவர் நம்மோடு இடைபடவும், நம் ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆண்டவர் பேசுகிறவராய் நாம் அதை அனுபவிக்கவும், இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படி நம்ம எல்லாரும் அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய மனதுருக்கத்திற்காக, அவருடைய மகிமையான பிரசன்னத்திற்காக, அவருடைய மகிமையான வல்லமைக்காக இந்த ஆராதனையிலே அவருடைய மகிமையான ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரே நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறவரே நாங்கள் மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த 2 மாதங்களும் எங்களை எல்லா விதங்களிலும் பத்திரமாய் பாதுகாத்து நடத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வழிகளெல்லாம் எங்களை காக்கும்படிக்கு உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொன்ன உம்முடைய நல் வார்த்தைகளை எங்கள் வாழ்விலும் நீர் நிறைவேற்றி வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உலகத்திற்கும் மாம்சத்திற்கும் ஆண்டவரே சத்துருவுக்கும் நாங்கள் இடங்கொடாதபடிக்கு ஆண்டவரே எங்களை தூக்கி நிறுத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே மை துதிக்கிறோம். நீங்க விரும்புகிறது போல நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களிலாகலும் மாறுதலை பெற்றுக் கொள்ளும்படிக்கு, நீங்க விரும்புகிற மாறுதலை காண்பதற்கு ஏதுவாக எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே சில மாற்றங்களை எங்களுக்குள்ளே தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் நீர் விரும்புகிற அளவுக்கு ஆண்டவரே நாங்கள் முற்றிலும் மாறுவதற்கு, புது சிருஷ்டியாய் மாறுவதற்கு தேவரீர் எங்களை தொடர்ந்து நீர் பலப்படுத்தும்படி, எங்களை ஆண்டவரே நீர் தொட்டு ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் உடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கும், ஆண்டவரே உம்மிடத்தில் விசுவாசம் கொள்வதற்கும், உண்மையிலே பலப்படுவதற்கும், உண்மையிலே வளருவதற்கும், உண்மையிலே எங்கள் நம்பிக்கை பெருகுவதற்கும் ஆண்டவரே எங்களை நீர் வழியெடுத்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இன்னும் அதிகமாக நாங்கள் மேலே வளர, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய, உம்முடைய வழிகளை நடக்க, ஆண்டவரை நம்பிக்கையிலே பெருக கர்த்தர் எங்களை உம்முடைய வார்த்தைகளால் நீர் எங்களை தைரியப்படுத்தும்படி, எங்கள் வார்த்தைகளால் எங்களோடு பேசும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர் அதற்கு தடையா இருக்கிற எந்த விதமான ஆண்டவரை எல்லா விதமான கிரியைகளையும் எல்லா விதமான அந்தகார வல்லமைகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே கட்டி ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர், விடுதலை கொடுக்கிற ஆவியானவர் எங்கள் மத்தியிலே ஆராதனை முழு நேரத்திலும் அசிவாடி கொண்டே இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியினால் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தைகள் இருந்து முதியர் வரையிலும் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆண்டவரை வல்லமையினாலே நீங்க நிரப்பிக் கொண்டே இருக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களுடைய சிந்தைகள், எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய கவனங்கள் திசை திருப்பாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஒருமனமாய் காணப்பட, ஒருமுகமாய் காணப்பட எங்களை நீர் ஒருமுகப்படுத்தும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ பிள்ளைகளை நீ துரிதமாய் கூட்டி சேர்க்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனைக்கு வர முடியாத நிலையிலே இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே இந்த நாளிலே அவருடைய எல்லா சூழ்நிலைகளிலிருந்து விடுதலை ஆக்கி ஆண்டவரே ஒவ்வொரு வாரம் ஆறாலும் வருவதற்கான ஆண்டவர் ஏற்ற ஆசீர்வாதங்களை தந்து சூழ்நிலைகளை ஏற்படுத்தி ஆண்டவர் ஆலயத்திற்கு கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே கர்த்தர் எந்த விதத்திலும் ஆண்டவரே சபையிலே ஊழியங்கள் ஆசீர்வாதமாய் இராதபடிக்கு தடை செய்கிற எந்த ஒரு காரியங்களும் காணப்படாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே எல்லாவற்றிலும் எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அல்லேலூயா. இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
இந்த நேரத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனை உடைய கரங்களை தருகிறோம். நீர் மாத்திரம் மையப்படும்படி ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமை உள்ள சாவாமை உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ஜனங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறதை இந்த உலகம் காணும்படியாக எங்கள் மத்தியிலே நீர் வல்லமையான கிரியைகளை செய்யும். வெளியரங்கமான அற்புத அடையாளங்களை செய்து உம் நாமத்தை மையப்படுத்தும். பெரிய காரியங்களை கத்த செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாம் பாடல்களை பாடி தேவனை மையப்படுத்துவோம். தேவ சபையிலே தேவன் எழுந்தள்ளினார், பரிசுத்தர்கள் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். பயத்தோடு பக்தியோடு தேவனை ஆராதிப்போம். தேவன் எழுந்தருளினார், தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார், பரிசுத்தரை மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார், பரிசுத்தரை மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார், தேவ சபையிலே தேவன் பயத்தோடு பயத்தோடு நல்பக்தியோடு தேவனை ஆராதிப்போம். பயத்தோடு நல்பக்தியோடு தேவனை ஆராதிப்போம். வீணைகள் கைகளில் ஏந்தியே துதிப்போம். வீணைகள் கைகளில் ஏந்தியே துதிப்போம். தேவ சபையிலே தேவன் ஆபத்து நாளில் ஆபத்து நாளில் மரணம் கோட்டை நித்திய கன்மலையே, ஆபத்து நாளில் மரணம் கோட்டை நித்திய கன்மலையே, யாக்கோபின் தேவன் நம் அடைக்கலமே, யாக்கோபின் தேவன் நம் அடைக்கலமே, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார், காப்பகலாய் தம் கண்மணி போல் தூங்காது காப்பவரே, காப்பகலாய் தம் கண்மணி போல் தூங்காது காப்பவரே, தாயினும் மேலாக தாங்கி ஆதரிப்பார், தாயினும் மேலாக தாங்கி ஆதரிப்பார், தேவ
ஓசேனா பாடி ஆர்ப்பரிப்போம் உன்னத தேவனையே. ஜெய நாட்டனுக்கு ஜெயம் முழங்கிடுவோம். ஜெய நாட்டனுக்கு ஜெயம் முழங்கிடுவோம். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரமேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரமேசு உலாவுகிறார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். ஹல்லேலூயா. தேவ சபை என்றால் எது? ரட்சிக்கப்பட்டவர்கள் கூடியிருக்கிற இடம்தான் தேவ சபை. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய் கூடி வந்திருக்கிறோம். இங்கே ஆண்டவர் எல்லிருந்து இருக்கிற தேவனா இருக்கிறார். எங்கே 2-3 பேர் என் நாமத்தில் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் மெய்யாகவே நம் நடுவில் இருக்கிறார். நாம் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாம் ஆனந்த சத்தத்தோடு தேவனை ஆராதிப்போம். தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். அவர் நம்முடைய கண்மலை, நம்முடைய தாகம் தீர்க்கும் கண்மலை. அவர் நமக்கு யெகோவாயிரே, நாம் எல்லா தேவைகளை பார்த்துக் கொள்கிறவர். ஆமென். எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோம். தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், தேவனே ஆராதிக்கின்றேன், தெய்வமே ஆராதிக்கின்றேன், அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன், அதிகாலையில் ஆராதிக்கின்றேன்,
தெய்வமே, ஆராதிக்கின்றேன் எங்கள் தெய்வமே, ஆராதிக்கின்றேன் ஆராதிக்கின்றேன் எங்கள் தெய்வமே, ஆராதிக்கின்றேன் பரிசுத்தரே, ஆராதிக்கின்றேன் படைத்தவரே, உம்மை ஆராதிக்கின்றேன் பரிசுத்தரே, ஆராதிக்கின்றேன் படைத்தவரே, உம்மை ஆராதிக்கின்றேன் ஆராதிக்கின்றேன் எங்கள் தெய்வமே, ஆராதிக்கின்றேன் ஆராதிக்கின்றேன் எங்கள் தெய்வமே, ஆராதிக்கின்றேன். ஹல்லேலூயா. நம்ம டீச்சர்ஸ் அநேகர் இருக்கிறீங்க. அதில் ஸ்பெல்லிங்லாம் தமிழ் எழுத்துக்களே நமக்கு இல்லுக்கு எள்ளுன்னு போட்டிருக்கு, நாவுக்கு ந அப்படின்னு போட்டிருக்கு. இப்படி பல மாற்றங்கள் இருக்கும். ஆனால் நம்ம சரியா பாடணும். நமக்கு தமிழ் தெரிந்ததுனால ஓரளவு சரியா பாடும். ஆகவே வரும் நாட்கள் அதை நாம் சரி செய்வோம். இந்த ஒரு பாடலை பாடுவோம். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்ற பாடலை அவரும் சேர்ந்து பாடுவோம். நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும். தேவனம் கூடாதது ஒன்றுமில்லை, எங்கும் எப்போதும் எல்லாவற்றிலும் அற்புதம் இயேசு செய்திடுவார், அற்புதம் இயேசு செய்திடுவார். அற்புதமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், மகத்துவமானவர், அற்புதமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், மகத்துவமானவர், செயலிலே உன்னதமானவர், செயலிலே உன்னதமானவர், அவராவியினால் விடுதலை உண்டு, அவராவியினால் வல்லமை பெறுவாய், அவராவியினால் விடுதலை உண்டு, அவராவியினால் வல்லமை பெறுவாய், புதிய பலனை பெற்றிடுவாய், புதிய பலனை பெற்றிடுவாய். அற்புதமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், மகத்துவமானவர், அற்புதமானவர்,
செயலிலே உன்னதமானவர், செயலிலே உன்னதமானவர். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராகிலும் கண்களை திறந்து வைத்திருக்க வேண்டாம். கண்களை மூடி பயபக்தியோடு கண்களை திறந்தால் நம்முடைய சிந்தனை சிதறடிக்கப்படும். ஆகவே கண்களை மூடி பயபக்தியோடு இந்த ஒரு மாதத்தை கர்த்தர் கடந்து வந்த ஹல்லேலூயா, இந்த 2வது மாதத்தை கடந்து வந்து 3வது மாதத்தை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த 2 மாதமும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் என்று கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, துதிக்கிறோம். கடந்த ஜனவரியில் இருந்து பிப்ரவரி வரை கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்து இந்த 3வது மாதத்தை நீர் எங்களுக்கு காண உதவி செய்தீரே ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு சுகம் தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு பலனை தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஆயுசு நாட்களோடு கூட்டி எங்களுக்கு இந்த மாதத்தை கொடுத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் போக்கிய வரத்தை நீர் ஆசீர்வதித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை ஆண்டவரே நீர் சந்தித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ நாங்கள் நடக்க வேண்டிய வழியை ஆண்டவரே கோணலானதை நீர் செவ்வையாக்கினீர், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துங்கள் கர்த்தர். உங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துங்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனையோ வியாதிகள் வந்தது, இவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். அவருக்கு நன்றி செலுத்துவோம். நீ நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை தோளில் சுமந்தபடினாலே நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் ஜீவனத்துக்குரிய வேலைகளை எங்களுக்கு தந்தபடினாலே நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்கள் பிசினஸை நீர் ஆசீர்வதித்தபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். கர்த்தருடைய கிருபை நம்மை வழிநடத்தினபடினாலே அதை சொல்லி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அதை சொல்லி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இரவு படுக்கிறவர்கள் காலை எழும்பும் போது ஜீவன் இல்லை. ஓ எத்தனை பேரோ, எத்தனை நூற்றுக்கணக்கான பேர் அப்படி மரித்திருக்கிறார்கள். இயேசு நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பத்திரமாய் பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மை நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக, உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக. எங்கள் பலவீனங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்றி இருக்கிறீர். அற்புத சுகத்தை நீ கொடுத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஓ எங்கள் இருதயம் துவள வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ப்ராப்ளத்திற்கும் எந்த பிரச்சனைக்கும் எங்கள் இருதயம் துவள வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஐயா. ஒரு வல்லமை இந்த இடத்தில் இறங்குவதாக, ஒரு வல்லமை இறங்குவதாக. 120 பேர் மேல் மாடியில் இறங்கின போது இறங்கின பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த இடத்தில் இறங்குவதாக. அந்த பரிசுத்த ஆவி என்னையும் நிரப்புவதாக. அந்த 120 மேல் மாடி இறங்கினதான பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களை நிரப்புவதாக. வேதனை நீங்குவதாக. சத்தம் பரலோகத்தை எழும்பட்டும். பரலோகத்தை ஆண்டவர் பரலோகத்தில் எழும்பட்டும். தூபம் போல் நம்முடைய ஜபங்கள் ஏறெடுக்கப்படட்டும். மனிதன் என்று நினைக்கப்படாத இடத்திலே கர்த்தர் நமக்கு நல்ல வேலைகளை கொடுத்து உயர்வை கொடுத்து நம்மை உயர்த்தினாரே. அது அவருடைய கிருபை அல்லவா? அது அவருடைய கிருபை அல்லவா? கடந்து வந்த பாதைகளை நினைத்து பாருங்கள். கடந்து வந்த பாதைகளை நினைத்து பாருங்கள். கர்த்தர் நம்மை ஆதரித்தார் அல்லவா? இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும் என்று கலைஞர்கள் அல்லவா? கர்த்தரோ நேர்த்தியாய் முடித்தாரே. கர்த்தரோ நேர்த்தியாய் நம்மை நடத்தினாரே. ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிப்போம். ஓ ரபா பாபா பாபா. நம் சரீரத்தினால் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கைகளை தட்டுவது கர்த்தருடைய சரீரத்தினாலே
நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவது. ஓ ரபா பாபா 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 பா, கர்த்தரை வரவேற்போம். ரீகா பாபா பாபா பாபா, ஓ உம்முடைய பிரசன்னம் இறங்குவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக. இந்த புதிய மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்திருக்கிறோம். இயேசுவே எங்களை ஆசீர்வதியும், இயேசுவே எங்களை உயர்த்தும், இயேசுவே எங்களை பெருக பண்ணும். சாத்தானின் எண்ணங்கள் தோற்கடிக்கப்படுவதாக, எங்களை குறித்து சாத்தான் வைத்திருக்கிற எண்ணங்கள் தோற்கடிக்கப்படுவதாக. ஆவியானவர் ஜெயம் எடுப்பீராக, ஆவியானவர் ஜெயம் எடுப்பதாக. மாம்சத்தின் கிரியைகள் அழிவதாக, மாம்சத்தின் கிரியைகள் அழிவதாக. எங்களுக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர், எங்களுக்குள் இருக்கிற கர்த்தர் பெரியவர். எல்லாமே உருவாக்குகிறவர், இல்லாமை உருவாக்குகிறவர், அற்புதம் செய்கிறவர். எங்களுக்காக செங்கடல் இரண்டாக பிளக்கப்படும். செங்கடல் போன்ற பிரச்சனையை முன்பாக நின்று கொண்டு என்ன செய்வதென்று தெரியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளையே, அது பொருளாதாரமா இருக்கலாம், அது உன்னுடைய வியாதியா இருக்கலாம், அல்லது அது உன்னுடைய பிரச்சனையா இருக்கலாம். எதையும் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஓ ரபா, உங்களுக்காக செங்கடல் இரண்டாக பிளக்கப்படும். அந்த பிரச்சனைகள் மாற்றப்படும். அதன் வெளியா நீங்கள் நடந்து போவீர்கள், அக்கினியில் நடப்பீர்கள், வேகாதிருப்பீர்கள். கைகளை தட்டி ஓ ரபா ஷபா, இந்த வியாதி உங்களை மேற்கொள்வதில்லை. இந்த வியாதி உங்களை மேற்கொள்வதில்லை. ஓ ரபா, நீங்கள் பயந்த காரியம் உங்களுக்கு நேரிடுவதில்லை. தண்ணீர்களில் நடப்பாய், மூழ்கி போக மாட்டாய். தண்ணீரில் நடப்பாய், மூழ்கி போக மாட்டாய். கர்த்தர் உனக்கு ஆதரவாயிருப்பார். ஏசப்பா உனக்கு ஆதரவாயிருப்பார். ரிக்கா பாலாரா தாலாரா பாலபாலபா, ரீலா பாலாரா தாலாரா பாஷபாலபா. இந்த காரியத்திற்காக இனி நான் என்ன செய்வேன் என்று திகைக்கிற தேவ பிள்ளையே, நீ திகைப்போடு வந்திருக்கிறார். கர்த்தருடைய வாழ்க்கையை பொறுப்பெடுக்கிறார், கர்த்தருடைய வாழ்க்கையை பொறுப்பெடுக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார். உன் குடும்பத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்கிறார். கைகளை வேகமாக தட்டுங்கள். இயேசு மகிமைப்படட்டும், இயேசு மகிமைப்படட்டும். அதிசயங்களை காண செய்வார், அதிசயங்களை காண செய்வார். அற்புதம் நடக்கும். எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது போல, துதியினால் இடிந்து விழுந்தது போல, உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஆசீர்வாதத்திற்கு தடையா இருக்கிற கோட்டைகளை கர்த்தர் தகர்ப்பார். நாம் ஆராதிக்கும் போது கர்த்தர் தகர்ப்பார். ஒருவேளை இதுவரை ஆராதிக்க தெரியாவிட்டாலும் இயேசுவே நீ நல்லவர் என்று சொல்லுங்கள், இயேசுவே நீ நல்லவர் என்று சொல்லுங்கள். கர்த்தர் இறங்குவார், உங்கள் இருதயத்துக்குள் கடந்து வருவார். உங்கள் பிரச்சனை நடுவிலே கர்த்தர் கடந்து வருவார். இயேசுவே நீ நல்லவர். ரீலா ரபாலா ரபாலா ரபா ரபாலா பாலபா சந்தலா ரபா. தள்ளாடுற முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துவார், தள்ளாடுற முழங்கால்களை கர்த்தர் பலப்படுத்துவார். ஒருவருக்கும் தீங்கு நினைக்காதீர்கள், ஒருவருக்கும் தீங்கு நினைக்காதீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவருக்கும் தீங்கு நினைக்காதீர்கள், ஒருவருக்கும் தீங்கு நினைக்காதீர்கள். ஆவியானவர் உங்கள் மத்தியிலே இடைபடுவதற்கு அது ஒரு தடையா இருக்கிறது, அது தடையா இருக்கிறது. ஒருவருக்கும் தீங்கு நினைக்காதீர்கள். ஓ ரபாலபாலபா, உங்கள் இருதயம் கர்த்தருடைய சமூகத்தில் நேர்மையாயிருப்பதாக, நேர்மையாயிருப்பதாக. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. ஆமென். அவர் உங்களுக்கு செய்ய நினைக்கிற காரியம் ஒரு நாளும் தடைபடுவதில்லை. ஆனால் நம்மிலே தீங்கு இருக்குமானால் அவைகள் நம்மளுக்கு தடைபட்டு கொண்டுதான் இருக்கும். அதான் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி, அதற்கு என்னை விலைக்கு காத்து கொள்ளும் என்று யாபேஸ் வேண்டிக் கொண்டான். அதே போல நாம் இன்றைக்கும் நாம் எந்த தீங்கும் நம் உள்ளத்தில் இருக்குமானால் அவைகளை அகற்றிவிட்டு, யார் மேலும் தீங்கான எண்ணம் இருக்குமானால் அவைகளை அகற்றிவிட்டு நாம் தேவனிடத்திலே கேட்போமானால்
அனைத்தும் நீங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எந்த காரியங்களும் உங்கள் வாழ்விலே தடைபடாது. முடிந்தால் எழுந்து நிற்போம். நாம் கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, அவரால் கூடாதது எதுவுமே இல்லை. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை உயர்த்தி பாடுவோம். Thank you, Jesus. அதிசயமானவர், ஆச்சரியமானவர், மகத்துவமானவர், அற்புதமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், மகத்துவமானவர், செயலிலே உன்னதமானவர், செயலிலே அவர் செய்ய நினைப்பது அவர் செய்ய நினைத்தது தடைபடாதென்று விசுவாசித்தால் மகிமையை காண்பாய். 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 விசுவாசித்தால் கண்டிடுவார், விசுவாசித்தால் கண்டிடுவார். அற்புதமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், மகத்துவமானவர், அற்புதமானவர், அதிசயமானவர், ஆராய்ந்து முடியாத மகத்துவமானவர், செயலிலே உன்னதமானவர், செயலிலே உன்னதமானவர், ஆராய்ந்து முடியா காரியங்களையும் எண்ணி முடியா அதிசயங்களையும், 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 அற்புதத்தை செய்திடுவார், அற்புதத்தை செய்திடுவார், அற்புதத்தை செய்திடுவார், அற்புதத்தை செய்திடுவார். அற்புதமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், மகத்துவமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், மகத்துவமானவர், அற்புதமானவர், அதிசயமானவர், ஆச்சரியமானவர், மகத்துவமானவர், செயலிலே உன்னதமானவர், செயலிலே உன்னதமானவர். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வானை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை.
போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடிடும் வேளைகளில் மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை கூப்பிடும் வேளைகளிலே தேவ தேவனுக்கே மகிமை கூப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார் கூப்பிடும் வேளைகளில் என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார் சிங்கத்தின் மேலே நடந்திடுமே சத்தங்களை மீதித்திடுமே 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 துதிப்பேன் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி மகிமை தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா பாதம் கல்லில் வைத்து விடலாமல் தேவ மகிமை தேவ தேவனுக்கே மகிமை பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர் பாதம் கல்லில் என்றும் இடராமல் கரங்களில் தாங்கிடுவார் தூதர் ஒருபோதும் பாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார் 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 பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்தீடை ஜெயித்திடுவே பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்தீடை ஜெயித்திடுவே சிங்கத்தின் மேலே நடந்திடுவே சர்ப்பங்களை வீழ்த்திடுவே சிங்கத்தின் மேலே நடந்திடுவே சர்ப்பங்களை வீழ்த்திடுவே ஒருபோதும் பாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார் 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 அப்படியே கைகளை தட்டி ஆமென் ஒருபோதும் பாதை ஒரு கூடாரத்தை அணுகுவதில்லை பாதை ஒரு கூடாரத்தை அணுகுவதில்லை பாதை ஒரு கூடாரத்தை அணுகுவதில்லை சிங்கத்தின் மேலே நீங்கள் நடப்பீர்கள் சர்ப்பங்களை நீங்கள் மிதிப்பீர்கள் ஆமென் பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் நீங்கள் பயப்படாதபடிக்கு எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயித்திடுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார் கூடவே இருப்பார் கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி இயேசுவே உமக்கு நன்றி என்று ஆண்டவருக்கு நன்றிகளை துதிகளை ஸ்தோத்திரங்களை சொல்லுவோம்
ரீதரா கபல சந்தல ரபபபப ரியாந்தர கலதர பல ரிகபல துரபல ஓரி அந்தர கலதர பல ரிகபபபப. ஹalleluya ஹalleluya. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். தடைகளை நீக்குகிற கர்த்தர் உங்கள் முன்னே போவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தர் மையப்படுத்துங்கள். என் வாழ்வில் எத்தனையோ தடைகளை நான் பார்க்கிறேனே, எத்தனையோ வருடங்களாய் என் வாழ்க்கையில் எனக்கு தடை இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த தடைகள் என்றைக்கு மாறுமோ, நான் ஆசீர்வதிக்கப்படுவேனோ, நான் சமாதானத்தை பெற்றுக் கொள்வேனோ, நான் நன்மையை காண்பேனோ என்று இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு முன்னால் போவார். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் உனக்கு முன்னே போகிறார். உனக்கு முன்னே போகிறார். உங்களுக்கு முன்னே போகிறார். தடைகளை நீக்கி போடுவார். தடைகளை நீக்கி போடுவார். நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நீங்கள் அவரிடத்தில் பெற்றுக் கொள்வீர்கள். ரக்கபாலா தாரபாலா துரபாலா ரிபாபாபாபா ரிகபாலா தாரபாலா சந்தலா ரிபாபாபாபா. அவர் சகலவும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைப்பது நிறைவேறும். அவர் செய்வதை தடுப்பவன் ஒருவரும் இல்லை. தரிசனம் தந்தவர் அவர். அதை தவறாமல் நிறைவேற்றி முடிப்பார். நாம் அந்த பொருள் நிறைந்த பாடலை ஆராதனை பாடலாக பாடப் போகிறோம். தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கு ஒப்பான தேவன் யார் என்ற பாடலை யாவரை சேர்ந்து ஆராதனை பாடலாக பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். ஆமென். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. ஆமென். சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே, நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? மறுபடியும். நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் சந்திடுவே. சர்வ வல்லவர் நீதானே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே. சர்வ வல்லவர் நீதானே. தேவரே, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? தேவரே, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை தடுப்பவர் எவரும் இல்லையே.
நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவனே, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கும் வான தேவன் யார்? தேவனே, நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கும் வான தேவன் யார்? அப்படியே கைகளை தட்டி ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த அருமையான நல்ல ஆராதனை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரே, ஆவியோடு உண்மையோடு ஆராதிப்பதற்கு எங்களை நீ கொண்டு வந்தபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கொப்பானவர் யார்? நீ சகலவற்றையும் செய்து முடிக்க வல்லவர் ஆண்டவரே. இந்த மார்ச் மாதத்திலே எங்கள் குடும்பத்திலும், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், எங்கள் சபையிலும் கர்த்தர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க போறோம்னாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அதன் வேளையில் ஆண்டவரே அந்தந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்தவர்களை வழிநடத்தினீர் ஆண்டவரே. அதே அற்புதத்தை எங்களுடைய வாழ்க்கை நீ செய்ய போறோம்னாலே உமக்கு ஸ்தோத்திரம். பொல்லாங்காய் மற்றவளை குறித்து எங்கள் இருதயத்தில் இருக்கிற காரியத்தை கர்த்தர் குற்றமாய் தவறாக எண்ணுகிறீர். அப்படிப்பட்ட இருதயம் எங்கள் ஒவ்வொருவரிலிருந்து மாற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் எங்களை வழி நடத்த வேண்டுமானால் உமக்கு பிரியமில்லாத காரியம் எங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அந்த இருதயத்தை, நல்ல இருதயத்தை எங்களுக்கு தார். இவ்வுலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இந்த அனுபவத்தை எங்களுக்கு நீத்தார். சாத்தான் எங்களை கண்டு கர்த்தாவே குற்றம் சாட்டி உம்மிடத்தில் நிற்காதபடிக்கு ஆண்டவரே, இந்த உலகத்தின் அதிபதிக்கு வேண்டிய காரியங்கள் எதுவும் எங்களில் இல்லாதபடி கர்த்தர் ஆண்டவரே எங்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு சகலவற்றையும் செய்ய வல்லவர். நாங்கள் பரிசுத்தமாகும் போது, கர்த்தருக்கு எங்களை ஒப்பு கொடுக்கும் போது சகலவற்றை எங்களுக்காக ஆண்டவர் செய்வீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆராதனை ஆசீர்வதித்தீர். எங்கள் பாடல் பகுதியிலுடைய மகிமை வெளிப்பட்டபடினாலே ஸ்தோத்திரம். நாங்கள் வைத்திருக்கிற காணிக்கையும் எங்களை ஆசீர்வதிப்பீராக. தேவ செய்தி கொடுக்கிற மகனை பலப்படுத்தும். எங்களுக்கு தேவையான ஆண்டவரை வாக்குத்தத்த ஆண்டவரை செய்தியை கர்த்தர் கொடுப்பீராக. வியாதிகள் சுகமாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு ஆராதனையிலிருந்து எழுப்பி செல்ல உதவி செய்யும். ஆராதனை முடிவில் இருக்கிற திருப்பந்தியுடைய கருத்தை கொடுக்கிறோம். பயபக்தியோடு உண்மையோடும் அதை அனுசரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். கொடுக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், எடுக்கிற எங்களை ஆசீர்வதியும். பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு பலன் தார். சகல துதி கன மகிமை யாவும் அப்பன் இயேசுவுக்கே செலுத்துகிறோம். உலக ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. காணிக்கைக்கான பாடல் பாடும்போது நாம் தேவனுக்காய் காணிக்கை படைத்து தேவனை கனம் பண்ணுவோம். திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. அருக்கடலாம் ஈசன்
அடியவர் பாசன் அருக்கடலாம் ஈசன் அடியவர் பாசன் உருக்கம் நிறைந்தவின் உயிரான நேசன் உருக்கம் நிறைந்தவின் உயிரான நேசன் திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ ஆறுதல் தேர்தல் அழித்திடும் செயல் ஒரு மகிமையில் சேர்த்திட துயர் ஆறுதல் தேறுதல் அழித்திடும் சேயன் ஆறுதல் தேறுதல் அழித்திடும் சேயன் ஒரு மகிமையில் சேர்த்திடும் தூயன் ஒரு மகிமையில் சேர்த்திடும் தூயன் திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ ஆவியும் ஆத்மாவும் ஆண்டவர் பங்கே பூவில் அவரல்லால் புகலிடம் எங்கே ஆவியும் ஆத்மாவும் ஆண்டவர் பங்கே ஆவியும் ஆத்மாவும் ஆண்டவர் பங்கே பூவில் அவரல்லால் புகலிடம் எங்கே பூவில் அவரல்லால் புகலிடம் எங்கே திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான் தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவர் பாதத்திலே அமரவும் அவரை தேடவும் ஆண்டவர் அனுதினமும் நமக்கு அந்த கிருபையை தருவாராக. மார்த்தாளே மார்த்தாளே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொன்ன மரியாளைப் போல தினந்தோறும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய பாதத்திலே காத்திருக்கிற கிருபையை கர்த்தர் தருவாராக. நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அனுதினமும் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்திற்காய் காத்திருக்கிற ஜனங்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் காணப்படும்படிக்கு எங்கள் மேலே உம்முடைய ஜெபாவியை ஊற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரே, இருந்த ஆராதனையில் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதிகளிலும் உம்முடைய மகிமை கூட இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் படைக்கப்பட்ட காணிக்கைகளை ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஏறெடுத்த ஜெபங்கள், துதிகள், ஸ்தோத்திரங்கள், ஆராதனைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டது போல உம்முடைய பிள்ளைகள் படைத்த காணிக்கைகளையும் தசபாங்களையும் மிஷன் காணிக்கைகளையும் வேதாம் ஒளிபரப்புக்கான காணிக்கைகளையும் இன்னும் விசேஷித்த காணிக்கைகளையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம்.
நீர் அவைகளை வாங்கி ஆசீர்வதித்து தருவீராக. கொடுத்த உம்முடைய பிள்ளைகளுக்கு அம்மிக்கு குலுக்கி மடியிலே சரிந்து விழும்படி கொடுக்கிற உம்முடைய ஆசீர்வாதத்தின்படியே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவரீர், இந்த மாதத்திற்குரிய ஆண்டவரே தேவ செய்திக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும், ஒவ்வொருவரோடும் நீர் பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளினாலே நாங்கள் பலனடைந்து மகிழ்ச்சியும் சந்தோஷமாய் செல்ல எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக. தொடர்ந்து நடைபெறுகிற நற்கருணை ஆராதனையிலும் உடைய நாம் மையப்படுவதாக. இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அறிவிப்புகள். ஆராதனை முடிந்தவுடன் நற்கருணை ஆராதனை உண்டு. ஆண்டவர் இயேசுவை போல தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அனைவரும் இதில் நீங்கள் ஆயத்தமா இருந்தால் இந்த நற்கருணையிலே பங்கு பெறுவதற்கு தடையில்லை என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இன்று மாலையிலே துதி ஆராதனை நடைபெறாது. வருகிற செவ்வாய்க்கிழமை நம்முடைய சபையில் வைத்து இந்த மாதம் மதுரை வடக்கு மண்டல ஏஜி திருச்சபைகளின் போதகர்களுக்கான கூடுகை நடைபெறுவதால் அதற்கான ஆயத்தமாய் சில வேலைகள் ஆலயத்தில் செய்யப்பட இருக்கிறது. ஆகவே மாலையில் இன்று துதி ஆராதனை நடைபெறாது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். எப்போதும் போல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நடைபெறுகிற ஜெபம் வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரையிலும், மற்ற நாட்களில் காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை மட்டும் அந்த ஜெபம் நடைபெறாது. ஊழியர்களுக்கான கூட்டம் நடைபெற இருப்பதினாலே வருகிற வாரம் ஆராதனை முடிந்தவுடன் வாலிபர்களுக்கான கூட்டம் நடைபெறும். நம்முடைய ஆனுவல் எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்காக, குறிப்பா பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கான அந்த வாட்ஸ்அப்பில் அதனுடைய விவரங்கள் அனுப்பியிருக்கிறோம். 10th 11th +2 12th எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுடைய அந்த எந்தெந்த நாட்களில் என்னென்ன தேர்வுகள் நடைபெறுகிறது என்பதை அனுப்பியிருக்கிறோம். நீங்கள் அவர்களுக்காய் மட்டுமல்ல, படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக, எல்கேஜிலிருந்து யூனிவர்சிட்டி வரை படிக்கிற பிள்ளைகளுக்காக எழுத போகிற எக்ஸாமுக்காக நீங்கள் 5 நிமிடமாவது ஜெபம் பண்ணும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். எப்போதும் போல் ஞாயிறு ஆராதனைக்கு பின்பு ஆராதனையில் தேவ பிரசன்னம் நிரம்பி வழியவும், சனிக்கிழமை தோறும் 7 மணி முதல் 10 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் தொடர் ஜெபத்திலே நீங்கள் ஜெபிக்கிறவர்கள் அந்த 15 நிமிடத்தில் மறவாமல் நீங்கள் ஜெபம் பண்ணும்படி மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம். சபையில் நம்முடைய இந்த LED வசனப்போடு பழையது மாற்றப்பட்டு புதிதாக பொருத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சபை நேம்போடு ஒன்று புதிதாக நாம் செய்ய சொல்லியிருக்கிறோம். அதற்குரிய தேவைகள் உண்டு. ஈபி வேலைகள், இன்னும் மேலும் சில வேலைகள் நடைபெற இருக்கிறது. ஜெனரேட்டர் நமக்கு மேனுவலா இயங்குவதை ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மாற்றுவதற்கான வேலைகள் செய்யப்பட வேண்டும். அந்த வேலைகள் எல்லாம் பிரதர் ஜோன் அவர்கள் பொறுப்பிலே கொடுத்துள்ளோம். இனி சபையில் ஈவி சம்பந்தமான எந்த ஒரு காரியமானாலும் ஜோன் அவர்கள் பொறுப்பிலே அது செய்யப்படும் என்பதை தெரியப்படுத்துகிறோம். டிவி சரி செய்யப்பட்டு பொருத்தப்பட்டுள்ள இருக்கிறது. ஆகவே இனி எலக்ட்ரானிக் சம்பந்தமான எந்த ஒரு காரியமானாலும் கிறிஸ்டோபர் செந்தில் அவர்களுடைய பொறுப்பு மூலமாக அது செய்யப்படும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அதோடு இந்த LED பைபிள் வசனப்போடு பொருத்தப்பட்டிருக்கிறது. அது இனி பிரதர் ஆனந்த் அவர்கள் பொறுப்பிலே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அந்த பொறுப்பை செய்வார்கள். அதுபோல நம்முடைய PA சிஸ்டம் சம்பந்தமான பொறுப்புகள், மிக்சர், மைக், அதுபோல ஸ்பீக்கர், பாஸ் போன்ற PA சிஸ்டம் அனைத்து பொறுப்புகளையும் சங்கர் பொறுப்பில் அது செய்யப்படும். அதுபோல ஜெனரேட்டர் அந்த காரியங்களை பிரதர் சவுந்தரராஜன் அவர்கள் பொறுப்பிலே செய்யப்படும். சபையில் உள்ள பில்டிங் வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதை பொறுப்பு நம்முடைய இன்ஜினியர் ஜெயசெல்வன் அவர்களின் பொறுப்பிலே செய்யப்படும். இதெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இடத்துல கேட்காமலே பொறுப்புகளை கொடுத்திருக்கிறோம். நாங்கள் கேட்கும் போது இந்த பொறுப்புகளை நீங்கள் செய்ய முன்வரை அன்போடு கேட்கிறோம். 6 நேரத்தில் டிவியில் அந்த பாடல் ஒளிபரப்பு பண்ணுவது, 6 ஆன்லைன் அந்த ஒளிபரப்பு போன்ற காரியங்களை எப்போதும் போல பிரதர் அருள் அவர்கள்
அந்த பொறுப்பிலே செய்வார்கள். ஞாயிறு ஆராதனை ஆலயத்திற்கு நாம் ஆயத்தப்படுவதற்கான வேலைகளை ஜோயல் ஜெரால்ட் அவருடைய குடும்பம் அது சகோதரர்கள் அந்த பொறுப்பிலே செய்வார்கள். அதுபோல சபையில் வருகிறவர்களை அழைத்து செல்வதற்கு மெயின் ரோடு வரையிலும் வேலை அழைத்து செல்கிற பொறுப்பை 3 பேர்கள் எப்போதும் செய்கிறார்கள். அருள் அவர்கள் செய்கிறார்கள், சங்கர், அதுபோல ஜோயல், இந்த 3 பேரும் அவர்கள் வசதி போல செய்வதற்காக மறுபடியும் அந்த பொறுப்பை கொடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, மற்ற வேலைகள் எப்போதும் போல் நடைபெறுகிற மற்ற அனைத்து வேலைகளும் அது எப்போதும் போல ஒரு டீமாகவே நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். வருகிற புதன்கிழமை மாலை 6 மணிக்கு சாம்பல் புதன் ஆராதனை சபையில் நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நாம் அதை மற்ற பாரம்பரியமாய் அதை செய்யாமல் அதை நினைவு கூறுவதற்காக இந்த சாம்பல் புதன் என்றால் என்ன என்பதை நம்முடைய பிள்ளைகள் அறிந்திருக்க வேண்டும், நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே நினைவு கூறுவதற்காக இந்த சாம்பல் புதன் ஆராதனை நாம் நடைபெறுகிறது. ஆகவே புதன்கிழமை மாலை 6 மணிக்கு இந்த காரியம் நடைபெறும்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். சபையினுடைய கட்டிட வேலைகள் தான் நம்முடைய இன்ஜினியர் சேசல் பொறுப்பு கொள்வோம். உங்களுக்கு வீடுகளுக்கு தேவையானால் சபையில இன்ஜினியர் அநேகர் இருக்கிறாங்க. இன்ஜினியர்ல தீபன் இருக்கிறார், மிகிலன் இருக்கிறார், கான்ட்ராக்ட் ஆக ஆபரா இருக்கிறாங்க. குறிப்பா சென்ட்ரிங் வேலைகள் பொறுப்பு கான்ட்ராக்ட் ஆபராம் நேர்த்தியாக செய்வாங்க. ஆக இப்படி பொறுப்பு இருக்கிற அவர்களை நீங்கள் சந்திக்கலாம். சபையில் உள்ள பொறுப்புகளுக்கு தான் நாம் அவர்களை கொடுத்திருக்கிறோம். நீங்க மற்றவர்கள் வீடுகளுக்கு தேவையானால் அவர்களை நீங்கள் அணுகிக் கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் வாக்குத்தத்த செய்தியை நம்முடைய கவனம் திருப்பப்படுவோம். தேவன் நமக்கு தந்திருக்கிற வசனம் உபாகமம் 15வது அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன். உன் தேவனாய கர்த்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் செய்யும் எல்லாவற்றிலும் நான் எதிர்பார்ப்பது போல, நான் விரும்புவது போல, நான் ஆசைப்படுவது போல ஆசீர்வாதம் என் வாழ்வில் இல்லையே என்ற நினைவோடு, என்ற எண்ணங்களோடு, என்ற கேள்விகளோடு கூட நீங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்களா? அநேக வருடங்களாக நான் எதிர்பார்க்கிறது போல ஒரு ஆசீர்வாதம் எனக்கு இல்லையே, நான் விரும்புகிறது போல ஒரு ஆசீர்வாதம் என் வாழ்வில் இல்லையே என்ற கேள்விகளோடு, என்ற நினைவுகளோடு, என்ற எண்ணங்களோடு கூட நீங்கள் இங்கே அமர்ந்திருந்தால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், எல்லாவற்றிலும் தேவனாய கர்த்தராய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் உன் தேவனாய கர்த்தராகிய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் விரும்புகிறபடி மட்டுமல்ல, அதற்கு மேலாகவும் கர்த்தர் உங்கள் வாழ்விலே ஆசீர்வாதங்களை தருவார். எல்லாவற்றிலும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். தேவன் நிச்சயமாகவே இதை உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிற ஆசைப்படுவதற்கும் அதிகமாக ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார். இப்படி எல்லாவற்றிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றார். நீங்கள் விரும்புகிறது போல
நீங்கள் ஆசைப்படுவது போல, நீங்கள் எதிர்பார்ப்பது போல எல்லாவற்றிலும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும் என்றால், நாம் முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? தேவனாய கர்த்தர் உங்கள் தேவனாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் தேவனாய் காணப்பட வேண்டும். உன் தேவனாய கர்த்தர் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இருக்கிறது. உன் தேவனாய கர்த்தர் நீ செய்கிற எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இருப்பது என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் உங்கள் தேவனாயிருந்தால், கர்த்தர் உங்கள் கர்த்தராயிருந்தால், உங்கள் தேவனாயிருந்தால் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அவர் உங்கள் தேவனாயிருக்க வேண்டும். அவர் என் தேவன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அவர் என்னுடைய தேவன், அவர் என்னுடைய கர்த்தர் என்று நீங்கள் சொல்லுகிற அளவுக்கு நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்விலே எல்லாவற்றிலும் கர்த்தரின் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எரேமியா 24 அதிகாரம் 7 வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 24:7 வாசியுங்கள். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். நான் கர்த்தர் என்றும் அறியும் அறிவை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். இப்படி நான் கர்த்தர் என்று அறியும் அறிவை அவர்கள் அடைந்தால், நான் அந்த அறிவை கொடுக்கும் போது அவர்கள் அதை அறிந்து கொண்டால், அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டால், அதை ஏற்றுக்கொண்டு நான் கர்த்தர் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டால், நான் என்ன செய்வேன்? அவர்கள் எனக்கு ஜனங்களாயிருப்பார்கள், நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்று கர்த்தர் இங்கே சொல்வதை குறித்து பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது உண்மையா? இது சாத்தியமா? தேவனாய கர்த்தர் அவர்தான் தேவன் என்று அறிகிற அறிவை அவர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறாரா? ஒவ்வொருவருக்கும் கொடுப்பது உண்மையா? ஒவ்வொருவருக்கும் கொடுப்பது சாத்தியமா என்கிற கேள்வி நமக்கு இருக்கும். அதே படிங்க, அப்படி எல்லா முழு உலகமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கலாமே என்ற ஒரு கேள்வி இருக்கும். அதற்கு பதில் இருக்கிறது. ரோமர் 1 அதிகாரத்திலே அதற்கான பதில் விளக்கமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி இருக்கிறார். ரோமர் 1 அதிகாரம் 19 வசனத்தை வாசியுங்கள். தேவனை குறித்து அறியப்படுவது, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. அவர்களுக்குள்ளே என்றால் மனிதர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி, தேவனே அதை அவர்களுக்கு மனிதர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று ரோம நிருபத்துல அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்தி எழுதியிருக்கிறார். தேவன் அவரை தேவன் என்று அறிகிற அறிவை, இருதயத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார், ஜனங்களுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால், இப்படி தேவன் அவர்களுக்கு அவரை தேவன் என்று அறிகிற அறிவை கொடுக்கும் போது அதை நான் நம்புகிறேன், அதை விசுவாசிக்கிறேன், அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டால் அவர்கள் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், அவர்களுக்கு அவர் தேவனாயிருப்பார். அல்லேலூயா. அவர் சொல்லி இருக்கிறது இது சாத்தியமா என்றால் சாத்தியம்தான். ரோமர் 1 அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே, மனிதர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு மனிதர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தை வாசியுங்கள். 18-20 வசனம். எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, காணப்படாதவைகளாகிய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள், காணப்படாதவுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமையை ஒருவரும் கண்டதில்லை. அவருடைய காணப்படா கடவுள் வல்லமை உள்ளவர். அப்படி வல்லமை உள்ள அந்த கடவுளுடைய வல்லமை, அவருடைய தேவத்துவம், அவருடைய இறை தத்துவங்கள் எல்லாம் என்பவையெல்லாம் வாசிங்க. உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகத்தினால் உண்டாக்கப்பட்ட சூரியன், சந்திரன், நட்சத்திரம், ஆகாய விரிவு, பறவைகள், மரங்கள், செடி கொடிகள், மலைகள், சமுத்திரங்கள் போன்ற உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அது தெளிவாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. ஆகவே மனிதர் எவரும் போக்கு சொல்வதற்கு இடமில்லை என்று சொல்லி இருக்கிறது. அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிற அவைகளால், தேவன் உண்டாக்கினவைகள், சூரியன், சந்திரன் எல்லாம் தானாய் உண்டானதல்ல. அவைகளை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார் என்று உலகம் உண்டானது முதற்கொண்டே கர்த்தர் ஜனங்களுக்கு, மனிதனுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனா மனிதன் என்ன செய்கிறான்? இதெல்லாம் தானால் உருவானது,
ஆகவே தானால் உண்டானது சூரியன் கடவுள் என்று சூரியனை வணங்க ஆரம்பிக்கிறான். நட்சத்திரங்கள் அதை வணங்க ஆரம்பிக்கிறான். இன்னும் நாம பாருங்கள், சந்திரனை வணங்க ஆரம்பிக்கிறான். ஆனால் ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றின் மூலமாக இவைகள் எல்லாம் என்னால் உண்டானது, ஒருவரால் உண்டானது, கடவுளால் படைக்கப்பட்டது என்பதை உலக உண்டான முதற்கொண்டு மனிதர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இவைகள் எல்லாம் தானா உண்டானதல்ல. முழு உலகமும் மனிதன் தானாய் உருவானவன் அல்ல. அவனை ஒருவன் படைத்தான் என்பதை ஆண்டவர் மனிதனுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். மனிதனுக்கு போதித்துக் கொண்டே இருக்கிறார். மனிதனுக்கு காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதயத்தில் அவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆனால் ஜனங்கள் என்ன செய்கிறார் என்றால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லாமல் போய்விடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, ஆகவே இப்படி ஆண்டவர் உண்டாக்கப்பட்டவர்களினாலே உலகம் உண்டான முதற்கொண்டு தம்முடைய வல்லமையும் தேவத்துவத்தையும் மனிதன் அறிந்து கொள்ளும்படி வெளிப்படுத்தி இருக்கும் போது ஒரு மனிதன் கூட போக்கு சொல்ல இடமில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் தேவனாய் கர்த்தர் ஒருவர் தான் தேவன் என்று எனக்கு தெரியவே தெரியாது என்று எந்த மனிதனும் நியாய தீர்ப்பு நாளிலே போக்கு சொல்லவே முடியாது. அல்லேலூயா. எனக்கு உங்களை பற்றி தெரியாதுப்பா, நீங்க தான் கடவுளை எங்களுக்கு தெரியாது. கடவுளை தெரிந்திருந்தால் நான் உண்மை வணங்கி இருப்பேன், உண்மை ஏற்றுக்கொண்டிருப்பேன். நீதான் கடவுள் என்று எனக்கு தெரியாது, நான் ஒரு நாளும் அதை தெரிந்ததில்லை என்று ஒரு மனிதனும் கூட சாக்கு போக்கு சொல்ல முடியாது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அத்தனைக்கு திசை வரை இருக்கிற அத்தனை மனிதனும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. தேவன் ஒருவர் உண்டு என்று அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. இந்த முழு உலகமும் ஒருவரால் தான் உண்டாக்கப்பட்டது. கடவுள் ஒருவர் என்று அறிந்திருக்கிறான். அந்த ஒரு கடவுள் தான் கடவுள் என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தையும் அவருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படி மனிதன் சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு அவனுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கார் என்று பார்க்கிறோம். அப்படி அந்த மனிதன் வெளிப்படுத்தி கொடுக்கிற அந்த வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்ளும் போது அவரை தேவனாய் ஏற்றுக்கொண்டால், அவரை தன்னுடைய குலதெய்வமாய் ஏற்றுக்கொண்டால், அவரை ஆராதிக்கிறவனாய் ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு என்ன செய்கிறார்? அவனை அவருடைய ஜனமாக அவருடைய பிள்ளைகளாக மாறும்படிக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்கிறார். அவர்களுக்கு அவர் தேவனாய் இருப்பார் என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. உன் தேவனாய் கர்த்தர் உங்கள் தேவனாய் இருக்கும்படிக்கு சகலமும் படைத்த ஆண்டவர் உங்கள் தேவனாய் இருப்பாரானால், உங்களுடைய கடவுளாய் இருப்பாரானால், உங்களுடைய குலதெய்வமாய் இருப்பாரானால், உங்களுடைய வாழ்விலே நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் செய்ய மனதாய் செய்கிற அனைத்திலும் கர்த்தரின் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 61ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்துல தேவனாய் கர்த்தரை தன் தேவனாய் கொண்டிருந்த நகோமி மோவாபிய பெண் ரூத் இடத்துல ஒரு காரியத்தை சொல்கிறார். அந்த வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் ஜனத்திடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, தன் தேவனிடத்திலும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போன்னு சொன்னான். இந்த ரூத்து அவள் தேவனாய் கர்த்தர் என்று ஏற்றுக்கொண்டவள். இப்பொழுது அவள் மோவாபிலே போய் சஞ்சரிக்கும் ஒரு சூழ்நிலை வந்தது. பஞ்சகாலமாயிருந்ததினாலே பஞ்சகாலத்து தப்பும்படி அவருடைய சொந்த பெத்லேம் ஊரை விட்டு மோவாபிலே போய் தங்கியிருந்தார். மோவாபிலே தங்கியிருந்த பொழுது இந்த ரூத்து அவளுக்கு மருமகளாய் மாறினார். அவருடைய பிள்ளைகள் மரித்து போனார்கள். அவருடைய கணவர் மரித்து போனார். அவருடைய மருமக்கள் 2 பேர் மாத்திரம் இருக்கிறாங்க, ஒரு பாலும் ரூத்தும் சகோதரிகள். இப்போ கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்கிற செய்தியை கேள்விப்பட்ட போது மோவா விட்டு மறுபடியும் தன்னுடைய இடத்திற்கு தன் தேசத்துக்கு புறப்பட்டு போகும்போது அவள் சொல்லுகிறார், அவருடைய மருமக்களை பார்த்து சொன்ன வார்த்தைகளை கேட்டு அந்த ரூத் ஒரு பால் என்பவள் தன்னுடைய ஜனங்களிடத்திற்கும் மறுபடியும் அந்த மோவாபியர் வணங்கி வந்த கேமேஸ் என்கிற அந்த தெய்வத்தை குலதெய்வமாய் வணங்கி வந்த அந்த தெய்வத்தை வணங்குவதற்கு திரும்பி போயிட்டார். அப்பதான் ரூத்தை பார்த்து சொல்கிறார், உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திலும் அவள் கோமேஸ் தெய்வத்தை வணங்குவதற்கும் போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரி பிறகே போகலாமே என்று சொன்ன போது
அந்த ரூத் நகவை பார்த்து சொன்ன காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து உம்மை பற்றி திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இனி என்னுடைய தேவன். நீங்க எந்த தேவனாய் கர்த்தர் என்று ஆராதிக்கிறீங்களோ அதுதான் இனி என்னுடைய குலதெய்வமா இருக்கும். இதுவரையில் நான் மோவாபிய பெண்ணா இருந்தேன். மோவாபிய ஜனங்கள் வணங்குகிற குலதெய்வமா வணங்குகிற கேமேஸ் என்கிற தெய்வத்தை வணங்கி வந்தேன். இனி என்னுடைய தேவன் கேமேஸ் அல்ல, என்னுடைய குலதெய்வம் யார் என்றால் தேவனாய கர்த்தரே எனக்கு குலதெய்வமா இருப்பார் என்று அறிந்து கொண்ட தேவனை பின்பற்றுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அதான் ரூத் 2:12 போவாஸ் அவளை ஆசீர்வதிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லி ஆசீர்வதிக்கிறான். இஸ்ரவேலின் தேவனுடைய கர்த்தருடைய சேட்டை வசனத்தை வாசிங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு, அடைக்கலமாய் நீ வந்ததினாலே நீ உன்னுடைய தெய்வத்தை எல்லாம் விட்டு உன் குல தெய்வமாய் வணங்கி வந்த, உன் தேசத்து ஜனங்கள் வணங்கி வந்த அந்த கேமேஸ் என்கிற தெய்வத்தை எல்லாம் விட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை வணங்குவதற்கு குலதெய்வம் ஏற்றுக்கொண்டு நீ வந்த அந்த செய்கையை நான் அறிந்திருக்கிறேன். வாசிங்க. வந்ததினாலே அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக, அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும் என்று ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. எதனால இந்த ஆசீர்வாதம் அவளுக்கு உண்டானது? அவள் இயேசு ஆண்டவரை குலதெய்வமா ஏற்றுக்கொண்டதுனால, தேவனாய கர்த்தரை தன்னுடைய கர்த்தராக ஏற்றுக்கொண்டதுனால அவளுக்கு நிறைவான பலன் கிடைத்ததாக நாம் பார்க்கிறோம். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டா இருக்க வேண்டும் என்றால் தேவன் உங்கள் தேவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் கர்த்தராய் மாற வேண்டும். 2 ராஜாக்கள் 5:17 சீரியா ராஜாவுடைய படைத்தலைவனாய் இருந்த நாகமானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சீரியா ராஜாவுடைய படைத்தலைவனா இருக்கிறான். அந்த படைத்தலைவனாகிய தலைவனாகிய நாகமா எலிசா தீர்க்கதரிசி இடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். 17 வாசிங்க. அப்பொழுது நாகமான் 5:17 உமது அடியே இனி கர்த்தருக்கே அல்லாமல், வாசிங்க, அந்நிய தேவர்களுக்கு, வசனம் எத்தனை? 17 5:17 வாசிங்க. உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு. பாருங்க, இந்த சீரியா ராஜாவுடைய படைத்தலைவன் சொல்லுகிறான், எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், இனி கர்த்தரை இல்லாமல் வேறு யாரையும் தெய்வமா வணங்க மாட்டேன். இவன் யார் என்றால் 16 சொல்லி இருக்கிறது போல இந்த நாகமான் ரிம்மோனை குலதெய்வமா வணங்கி வந்தவன். அவனுக்கு ரிம்மோன் தான் அவன் குலதெய்வமா இருந்தது. சீரியர்கள் ரிம்மோனை குலதெய்வமாய் வணங்கி வந்தார்கள். மோபாவியர்கள் கேமேசை குலதெய்வமாய் வணங்கி வந்தார்கள். ஆனால் அந்த ரூத் ஆகி மோபாவி பெண்ணாகிய ரூத் அந்த கேமேஸ் குலதெய்வமா வணங்கினவள் ஆண்டவரை கர்த்தர் என்று அறிந்து கொண்ட போது அவர்தான் எனக்கு நீ கர்த்தர் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு அவளுக்கு அடைக்கலமாய் ஓடி வந்தாள். அவளுக்கு நிறைவான பலனை கர்த்தர் கொடுத்தார். இந்த நாகமானை குறித்து சொல்லி பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், இனி கர்த்தருக்கே இல்லாமல் வேறு ஒருவரையும் நான் ஆராதிக்க மாட்டேன், வணங்க மாட்டேன் என்று அவரை ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, இவனும் ஒரு அந்நிய தெய்வத்தை வணங்கி வந்தவன். ஒரு சீரியாவுகள் வணங்கி வந்த ரிம்மோனை குலதெய்வமா ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வந்தவன். ஆனால் கர்த்தர் யார் என்று அறிந்து கொண்ட போது, உண்மையான தேவனாய் கர்த்தர் யார் என்று அவன் அறிந்து கொண்ட போது, அவருக்கு அல்லாமல் வேறொருவருக்கும் நான் பலி செலுத்துவதில்லை என்று சொல்லி தீர்மானமாய் சொல்வதை குறித்து பார்க்கிறோம். அதான் சங்கீதம் 33:12 வாசிக்கிறோம். கர்த்தரை தமக்கு தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் அவரை அந்த வசனத்தை வாசியும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் சொந்த ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. சுதந்திரமாய் கொண்டு சொந்த ஜனமும் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. அப்படியான நீங்கள்
உங்கள் தேவனாக கர்த்தரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அல்லேலூயா. நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பால் நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அவர் சொல்லுகிறார், அவர்கள் என்னை அறிந்து கொள்வதற்கு, நான் அவர்களை தேவன் என்று அறிந்து கொள்வதற்கு இருதயத்தை கொடுப்பேன். அவள் ஏற்றுக்கொள்ளும் போது நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனங்களாயிருப்பார் என்று சொல்லி இருக்கிறார். இன்றைக்கும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்க போகிறார் என்றால், நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை ஏன் கட்டளையிட போகிறார் என்று சொன்னால், நீங்கள் அவரை கர்த்தராக ஏற்றுக்கொண்டதினாலே. அல்லேலூயா. முதலாவது ஏன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்? கர்த்தர் சொல்றார், எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஏன் உண்டாயிருக்க போகிறது? நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போக காரணம் என்னவென்று சொன்னால், முதலாவது நீங்கள் அவரை உங்கள் தேவனாய் ஏற்றுக்கொண்டதினாலே, அவரை உங்கள் கர்த்தராய் ஏற்றுக்கொண்டதினாலே, அவரை அல்லாமல் வேறு ஒருவரையும் வணங்க மாட்டேன் என்று நீங்கள் உறுதியாய் தீர்மானமாய் அவரை பின்பற்றுவதனாலே கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. இரண்டாவதாக அன்பாதோடு எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு நம்மளே எதிர்பார்க்கிற காரியம் என்ன? வாசிங்க. ஆதியாகமம் 24 அதிகாரம் 1 வசனத்தை வாசியுங்க. ஆதியாகமம் 24:1. ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதுள்ளவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதுள்ளவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் வயது முதிர்ந்தவர்கள் என்கிற நிலைக்கு வாழக்கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஆபிரகாமை போல அவர் முதிர்ந்த வயது உள்ளவனாய் வாழ்ந்தது போல நீங்களும் முதிர்ந்த வயது வரையிலும் வாழ்கிற வாழ்வை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இந்த ஆபிரகாமை போல முதிர் வயது உள்ளவர்களாய் வாழும் வரையிலும் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார். முதிர் வயது உள்ளவர்கள் என்று உங்களை சொல்லுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். முதிர் வயது வரையிலும் நீங்கள் பசுமையும் புச்சியுமா இருக்கிற வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு தருவார். முதிர் வயது வரையிலும் நீங்கள் வாழும் போது முதிர் வயது வரையிலும் வாழ்வதற்கு வாழ்வை தருவது மாத்திரமல்ல, முதிர் வயது வரையிலும் கர்த்தர் உங்களை இதுவரையிலும் ஆசீர்வதித்து வருகிறது போல முதிர் வயதிலும் கர்த்தர் ஆபிரகாம் ஆசீர்வதித்து வந்தது போல ஒரு குறையும் உங்களுக்கு இராமல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பார்ந்த பிள்ளைகளே, நினைக்கலாம், என்னுடைய பலவீனம், எனக்கு இருக்கிற பலவீனம், எனக்கு இருக்கிற சரீரத்தில் இருக்கிற நிலை, நான் இன்னும் எவ்வளவு வருஷம் வாழ போறோம்னு எனக்கு தெரியல, இவன் எவ்வளவு காலம் வாழ போறோம்னு தெரியல. நான் முதிர் வயது வரையில வாழ்வேனா? முதிர் வயது வரையில வாழ்வதற்கு, நர வயது வரையில வாழ்வதற்கு ஆண்டவர் எனக்கு சுகம் தருவாரா, ஆரோக்கியம் தருவாரா, என்னை வாழ வைப்பாரா என்ற கேள்வியோடு வந்திருக்கிறது வேண்டிய பிள்ளைகளே, ஆபிரகாமை போல வயது முதிர்ந்தவனாய் வாழ்ந்த ஆபிரகாமை போல வயது முதிர்ந்தவர்களாய் வாழும் வரையிலும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வயது முதிர்ந்தவர்களாய் வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு பலனையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் தருவார். அது மாத்திரமல்ல, நீங்கள் வயது முதிர்ந்த நிலையில் வாழும் போதும் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் சகல காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு ஆபிரகாமுக்கு தந்தது போல உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 91:1 வாசிக்கிறோம். உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ அவருடைய நிலையில் தங்குவான் என்று சொல்லி இருக்கிறது. இப்படி உன்னதமானுடைய மறைவில் வருகிறவன், சர்வ அவருடைய இடத்தில் அடைக்கலமா வருகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அவருடைய நீடித்த நாட்களால் அவனை திருப்தி ஆக்குவேன் என்று 16 வசனத்தை வாசிக்கிறோம். 16 வசனத்தை வாசிங்க. நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படியானால் கர்த்தர் உங்களுக்கு நீடிய வாழ்வை தருவார். முதிர் வயதில் வரையில் நீங்கள் வாழ்வீர்கள், சுகமா வாழ்வீங்க, நீங்கள் பசுமையும் புஷ்டியுமா வாழ்வீங்க, ஒரு குறைவில்லாம வாழ்வீங்க. அந்த முதிர் வயதில் வாழும் போதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தந்த ஆசீர்வாதத்தை போல சகல காரியத்தை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அதுல ஒரு ஆசீர்வாதம், முதிர் வயதில் வரையிலும் நீங்கள் வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நீங்கள் விரும்புகிற அந்த வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும். முதிர் வயதிலும் நீங்கள் ஒரு குறை இல்லாமல் பசுமை புஷ்டியுமா அடுப்பதற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை குறித்து சொல்லி இருக்கிறது, அவனுடைய ஆயுசு நாட்கள் 175 நாட்கள் வரை சொல்லி இருக்கிறது. ஒருவேளை அப்படி 125 நாட்கள் வரையிலும் ஆயுசு நாட்களை தராவிட்டாலும் இந்த உலகம் உங்களை பார்த்து சொல்லும் போது
முதிர்ந்த வயது உள்ளவர்களா இருக்கிறாங்களே, நீங்க முதிர்ந்த வயது உள்ளவங்களா இருக்கிறீங்க. இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து என்று சொல்ற அளவுக்கு ஆபிரகாமை போல முதிர் வயது உள்ளவர்களாய் வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, நீடித்து நீங்கள் வாழ்வீர்கள், குறைவில்லாமல் வாழ்வீர்கள். அவர் நீடித்த நாட்களால் அவன் ரட்சிப்பை நான் தந்து நீடித்து அவனை திருப்தியாய் காண்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்று மாறாத ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீடித்த நாட்கள், நீங்கள் வயது முதிர்ந்தவர்களாக வாழும் வரையிலும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தார். உங்கள் வாழ்வில எந்தெந்த காரியத்தில் ஆசீர்வாதம் இல்லையோ அதிலே கர்த்தர் இந்த ஆண்டு இந்த மாதம் ஆசீர்வாதம் தருவார். சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களா இருப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறீங்க. அவர் உங்களை தெரிந்து கொண்டு அவருடைய ஜனமா இருக்கிறீங்க. நீங்கள் அவரை தன் தேவனா ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க. அவரை நீங்கள் ஆராய்த்து கொண்டு உங்கள் குலதெய்வமா ஏற்றுக்கொண்டிருப்பதனாலே கர்த்தர் அந்த ஆசீர்வாதம் தருவார். மூன்றாவதாக யோபு 1:10 வாசிங்க. யோபு 1:10. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? பாருங்கள், யோபுவையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர். அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தது போல உங்களை ஆசீர்வதிப்பார். யோபுவை மட்டும் ஆசீர்வதிக்கவில்லை, யோபின் வீட்டார் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் வீட்டார் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். யோபு செய்கிற எல்லா காரியங்களையும், சகல காரியங்களை, கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் உங்கள் கையின் கிரியைகளை, உங்கள் வீட்டாரின் கையின் கிரியைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யோபுவை குறித்து சொல்லி இருக்கிறது. யோபு 5:24 அவனுடைய வீட்டுல சமாதானம் நிரம்பி இருந்தது. அவனுடைய வீட்டுல குறைவில்லாத இருந்தது. அந்த 5:24 வாசிங்க. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். குறைவை காண மாட்டீர். அப்ப யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, அவனுடைய வாசஸ்தலத்துல சமாதானம் நிரம்பி இருந்தது. உங்கள் வீடுகள்ல சமாதானம் இருக்கும். உங்களுடைய வீடுகள்ல குறைவு இருக்காது. கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்குவார். என்ன குறைவு இருந்தாலும் எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், கர்த்தரின் ஆசீர்வாதம் எல்லாவற்றிலும் உங்களுக்கு உண்டாயிருக்கும் போது குறைவு உங்களுக்கு இராது, சமாதானம் உங்களுக்கு இருக்கும். இன்றைக்கு உங்க சமாதானத்தை கெடுத்த காரியம் என்ன? எதனால் சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீங்க? அந்த சமாதானத்தை உங்களுக்கு நிறைவாய் தருவதற்கு, சமாதானத்தை இழப்பதற்கு காரணமா இருந்த அத்தனை பிரச்சனைகள் இருந்தும் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. எந்த காரியத்தினாலே சமாதானம் எடுபட்டு போயிட்டது, சமாதானம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கிறது, சமாதானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீங்க, அந்த சமாதானமற்ற நிலையை கர்த்தர் எடுத்து போட்டு சமாதானம் உங்கள் வாழ்விலே நிரம்பி வழியும்படி செய்வார். அது மாத்திரமல்ல, ஒரு குறைவும் உங்களுக்கு இல்லாதபடிக்கு சகலமும் நிறைவாய் இருக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். எதனாலே? கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருப்பதனால. அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு குறைவில்லாமல் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இன்னும் 4வது பார்க்கிறோம். ஆதியாகமம் 26:12 வாசிங்க. ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு அந்த வருஷத்திலே 100 மடங்கு அவன் பலன் அடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். செய்கிற எல்லாவற்றிலும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நீங்கள் செய்கிற எந்த காரியமா இருந்தாலும் சரி, அநேகர் இன்றைக்கு சபையில தொழில் செய்கிறீங்க, பிசினஸ் பண்றீங்க. கடந்த ஒரு சில வாரங்களாகவே பாஸ்டமா ஒரு காரியம் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் சபையிலும் சரி, தனி ஜெபங்களிலும் சரி, குடும்ப ஜெபங்களிலும் சரி, ஆண்டவரே, தொழில் செய்கிற, பிசினஸ் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த சபையில இன்னார் தொழில் செய்கிறாங்க, அவளுக்கு வேலைகளை தரணும், அவருடைய தொழில் தரணும், அவளுக்கு பெரிய வேலைகள் கிடைக்கணும், அவள் செய்கிற வேலைகளில் அவளுக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கணும். சின்ன வேலை செய்தாலும் அதில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். எந்த வேலை செய்தாலும் அவர்கள் பெரிய நிலைக்கு வர வேண்டும் என்று தினந்தோறும் ஜெபம் கொண்டிருக்கிறாங்க. அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் விதை விதைத்தான், 100 மடங்கு பலன் அடைந்தான். நீங்கள் செய்கிற அனைத்திலும் 100 மடங்கு அல்ல, 1000 மடங்கு பலனை காணும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த ஈசாக்கை போல நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும்
கர்த்தர் 100 மடங்கு பலனை தருவார். 100 இல்ல 1000 மடங்கு பலனை தருவார். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 11 வசனத்திலே வாசிக்கிறோம். யாக்கோபு சொன்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம். வாசிங்க. தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு, வேண்டியதெல்லாம் உண்டு என்று ஆகையால் யாக்கோபு சொல்வதை பார்க்கிறோம். யாக்கோபு சொல்லுகிறான், ஏசாவை பார்த்து எனக்கு வேண்டியதெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறான். அதே இடத்துல அவனுடைய சகோதரனாகிய ஏசா என்ன சொன்னா, போதுமானது என் மட்டும் எனக்கு உண்டு சொன்னான். 33 அதே அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்க. 9 பாருங்கள். 9ஆம் வசனத்துல ஏசா சொல்றான் எனக்கு போதுமானது உண்டு என்று சொன்னான். ஆனா யாக்கோபு என்ன சொல்கிறான், எனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கிறது. கேட்டா எப்படி இருக்குங்க? ஓரளவு போதுமான அளவுக்கு வசதி இருக்குது, ஆனா வேண்டியதெல்லாம் இருக்குன்னு சொல்றது சிலர் தான் சொல்லுவாங்க. அது ஒரு மனிதனாக இந்த யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனா அவனுடைய ஆரம்ப நிலை என்ன தெரியுமா? அவருடைய ஆரம்ப நிலை என்ன தெரியுமா? 33 அதிகாரம் 32 அதிகாரம் 10 வசனத்தை வாசிங்க. அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் இவ்வளவேனும் பாத்திரம் கிடையாது. கோலும் கையுமா யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் எனக்கு கொடுத்தீர் என்று கர்த்தர் மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா. போகிறான், யோர்தானை கடந்து போகும்போது ஒண்ணுமே கிடையாது, வெறும் கோலோடு தான் போன. கையில ஒரு கோல் மட்டும் தான் இருந்தது. ஆனா திரும்பி வரும்போது ஏசாவுக்கு வெகுமதிகளை கொடுக்கும்படி, அவனுக்கும் ஏராளமான ஆசீர்வாதங்கள் நிரம்பி இருக்கும்படி ஆடு மாடுகளை கர்த்தர் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. உங்கள் வாழ்வில கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் உங்கள் ஆசீர்வாதம் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்க எப்படி ஆசீர்வார்? இந்த யாக்கோபை போல போதுமானது எனக்கு உண்டு என்று சொல்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் பிறருக்கு கொடுக்கும் அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு பிற இடத்துல வாங்குற நிலையில வாழ்றான். யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது எனக்கு தேவையை சந்திக்க மாட்டீங்களா என்கிற நிலையில் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்கிறார், எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிக்க போகிற கர்த்தர், நீ செய்கிற எல்லா காரியத்திலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிற கர்த்தர். இந்த வெறும் கோலும் கையுமாய் போன யாக்கோபு அவன் 2 பரிவாரங்களோடவனா இருந்து பிறருக்கு கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தது போல உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கடன் வாங்குகிற நீங்கள் இனி கடன் வாங்காதபடிக்கு பிறருக்கு கடன் கொடுக்கிற அளவு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு எந்த ஒரு காரியமானாலும், ஒரு சின்ன காரியமானாலும், பிள்ளைகளுக்கு ஒரு பென்சில் வாங்கணும்னாலும் அதுக்கும் யாராவது உதவி செய்ய மாட்டார்களா என்ற நிலையில நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஒவ்வொரு மாதமும் அந்த 1ஆம் தேதி வாடகை கொடுக்கணும். ஆனா இந்த வாடகை கொடுப்பதற்கு எனக்கு பிந்தி நாட்கள் 20ஆம் தேதிக்கு மேல் ஆகிவிடுகிறது. எனக்கு இந்த பணம் கிடைக்கல, நீ கவலைப்பட்டீங்களா? இனி அப்படி உங்கள் வாழ்க்கையில் இராது. எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதினாலே நீங்கள் அவர்கள் கேட்கும் முன்பாகவே, நீங்கள் நினைக்கும் முன்பாகவே கொடுப்பதற்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யாக்கோபை ஆசீர்வதித்த ஆண்டவர், யாக்கோபை ஆசீர்வதித்த ஆண்டவர் வெறும் கோலாய் கையுமாய் போன ஆண்டவர் நடந்தவர். அவன் 2 பரிவாரங்களுடனாய் ஏசாவுக்கு வெகுமதிகளை கொடுத்து சொல்கிறான், என் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும், எனக்கு போதுமானது இருக்கிறது, எனக்கு வேண்டிய மட்டும் இருக்கிறது, உமக்கு போதுமானதா இருக்கிறது, எனக்கு வேண்டிய மட்டும் கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே என் கையிலே நான் கொடுக்கிற இந்த காணிக்கையை, இந்த வெகுமதியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்ற அளவுக்கு நீங்கள் கர்த்தருக்கு என்று கொடுப்பதற்கும் பிறருக்கு கொடுப்பதற்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என் வெகுமதியை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. இப்போது யாராவது எனக்கு வெகுமதியா கொடுக்க மாட்டாங்களா? யாராவது எனக்கு இந்த உதவியை செய்ய மாட்டாங்களா? யாராவது தேவையை சந்திக்க மாட்டீங்களா என்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இனி நீங்கள் அப்படி வாழ மாட்டீர்கள். இந்த யாக்கோவை போல பிறருக்கு கொடுக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 40:23. ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். 40:23 தான். 41:20 கடைசியில மன்னிக்கும் இல்ல, அவனை விசாரிக்கவில்லை. அவனிடத்தில் எந்த செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று கண்டு அந்த சிறைச்சாலைக்காரை எதையும் அவனிடத்துல கேட்கவில்லை என்று சொல்லியிருக்கிறது. 39:23 மன்னிக்கணும்.
39:23. கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதையெல்லாம் கர்த்தர் அவனுக்கு வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. யோசேப்பு எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அன்பார்ந்த பிள்ளைகளே, கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர், யோசேப்பு எதை செய்தானோ அதையெல்லாம் வாய்க்க பண்ணின கர்த்தர், நீங்கள் எதை செய்தாலும், உங்கள் பிள்ளைகள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் எதை செய்தாலும், எந்த வேலை செய்தாலும், எந்த பணியில் இருந்தாலும், நீங்கள் எந்த பொறுப்பில் நீங்க செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோசேப்பை போல அவன் சிறைச்சாலை, அவன் அதிபதிக்கு கீழானவனாயிருந்தான். அடுத்து சொல்லி இருக்கிறது, இப்படி யோசேப்பை செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணபடியினால் அவனை குறித்து சிறைச்சாலை காலன் விசாரிக்கவே இல்லை என்று பார்க்கிறோம். சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கல. அந்த வசனத்தை முடிவா வாசிங்க. அவன் வசமாயிருந்த யாதென்றை குறித்தும் சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அன்பார்ந்த பிள்ளைகளே, நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு மேலாய் பொறுப்பா இருக்கிற பிள்ளைகள், நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வாய்க்க பண்ணுகிறார் என்று அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அறிந்து கொள்வதனாலே உங்களை குறித்து இதுவரையிலும் விசாரித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இனி ஒருபோது விசாரிப்பதில்லை. அல்லேலூயா. உங்களை குறித்து ஒவ்வொரு இடத்திலும் விசாரித்து விசாரித்து உங்க மேல ஏதாவது குற்றம் கண்டுபிடித்து உங்கள் மீது ஏதாவது பழி சுமத்தி உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செய்ய வேண்டும் நினைக்கிறாங்களா? நீங்க வேலை பார்க்கிற இடத்துல அப்படி யாரா இருக்கிறாங்களா? அருமையானது ஒன்று பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதினாலே அப்படி ஒருவரும் இனி உங்களுக்கு காணப்படுவதில்லை. அல்லேலூயா. இதுவரையில் அப்படி இருக்கலாம், வேலை பார்க்கிற இடத்துல இருக்கலாம், பணி செய்கிற இடத்துல இருக்கலாம், கூட இருக்கிற பழகிற இடத்துல இருக்கலாம், தொழில் பார்க்கிற இடத்துல இருக்கலாம். உங்கள் மேல ஏதாவது குற்றம் சுமத்தி, உங்கள் மேல பழி சுமத்தி, உங்கள் மேல ஏதாவது குறையை கண்டுபிடித்து உங்கள் மேல ஏதாவது காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறவர்கள் இனி உங்களுக்கு இருப்பதே இல்லை. அல்லேலூயா. காரணம் என்பதால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதினாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் எல்லா காரியம் வாய்க்கப்படுவதனாலும் அதை அவர்கள் அறிந்து கொள்வதனாலே இனி உங்களை ஒருபோதும் அவர் விசாரிக்க மாட்டார்கள். அல்லேலூயா. எப்படி யோசேப்பை சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லையோ அதுபோல உங்களுக்கு மேலாயிருக்கிற அதிகாரிகள், உங்களுக்கு மேலாயிருக்கிற பொறுப்பாயிருக்கிறவர்கள் உங்களை யோசேப்பை போல விசாரிக்காதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிற இந்த மாதத்துல எல்லாவற்றிலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எதனால் இந்த ஆசீர்வாதம்? நீங்கள் தேவனாய கர்த்தரை உங்கள் தேவனாய் ஏற்றுக்கொண்டதினாலே. அல்லேலூயா. அவர்தான் என்னுடைய தெய்வம், அவரை குல தெய்வமா ஏற்றுக்கொண்டதுனால இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கும், உங்க செய்கிற எல்லா காரியத்திலும் உண்டாயிருக்கும். நீங்கள் செய்ய மனதா இருக்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களோடு இருந்து எல்லாவற்றையும் வாய்க்கப்படுகிற தேவனாயிருப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாயிருப்பீர்கள். எல்லாரும் கண்களை மூடி இந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தரப்போவதற்காக நன்றி செலுத்துங்கள். இது தேவன் உங்களுக்கு எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கிற ஒரு மாதமாய் இருக்கும். நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தரின் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். உங்கள் தேவனாய் கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் தேவனாய் கர்த்தர் நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதங்களில் ஒன்று, வயது முதிர்ந்தவர்களாய் வரையிலும் வாழ்வதற்கு உங்களுக்கு அவர் கிருபை தருவார். உங்கள் வாழ்க்கை வயது முதிர்ந்த நிலை வரையிலும் நீங்கள் வாழ்வீர்கள். அந்த நாட்களிலும் உங்களுக்கு வேண்டிய சகல காரியத்திலும் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார். திருப்தியாய் நீங்கள் வாழ்வீர்கள். உங்களையும் உங்கள் வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தரின் ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இதனாலே ஒரே ஒரு காரியம் தாங்க, முக்கியமா ஒரே ஒரு காரியம்தான், தேவனை உங்கள் தேவனாக, உங்கள் கர்த்தராக, உங்கள் ஆண்டவராக, உங்கள் குலதெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கொண்டதினாலே. அநேகர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உலகம் உண்டானது முதற்கொண்டு உண்டாக்கப்பட்டவர்கள் மூலமாக அவர் தம்மை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நீங்களும் நானும்
ஆண்டவருடைய அந்த அறிவை பெற்றுக்கொண்ட பாக்கியவான்களா இருக்கிறோம், பாக்கியவதிகளா இருக்கிறோம். நாம் பேறு பெற்றவர்கள், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உண்மையாகவே நீங்கள் பாக்கியவான்கள் தான், நீங்க பாக்கியவதிகள் தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார். செய்ய மனதாயிருக்கிற செய்ய இருக்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சேர்ந்து பாடுமா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற பாடலை பாடி தேவனை மையப்படுத்துவோம். சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். அதை இன்றே நீ காண்பார், அதை இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், காயங்கள் துடைக்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார், நம் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம்ம இயேசு திராணிக்கு மேலாக, திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிடும் பலம் தருவார், தப்பிக் கொள்ள வழி செய்வார். தாங்கிடும் பலம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம்.
இயேசு கைவிட மாட்டார். நம்ம இயேசு கைவிட மாட்டார். நம்ம இயேசு கைவிட மாட்டார். நம்ம இயேசு கைவிட மாட்டார். நம்ம இயேசு கைவிட மாட்டார். அப்படியே கைகளை தொட்டி எல்லாம் தேவனை மையப்படுத்துங்க. ஆமென். எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றிலும் உங்கள் பிள்ளைகளை, உங்கள் வீட்டாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகள் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தர் மையப்படுத்துங்கள். அதுல ஒரே ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம், முதிர் வயதுள்ளவர்களாய் வரையிலும் வாழ்வீர்கள். முதிர் வயது வரையிலும் நீங்கள் சுகமாய் வாழ்வீர்கள், சமாதானத்தோடு வாழ்வீர்கள், திருப்தியாய் வாழ்வீர்கள். நீங்கள் முதிர் வயது உள்ளவர்கள் என்று சொல்கிற அளவுக்கு, உங்களை குறித்து பேசிக் கொள்கிற அளவுக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இன்னொரு ஆசீர்வாதம், நீங்கள் பிறருக்கு கொடுக்கும் அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வாங்குவதற்கல்ல, கொடுக்கிற அளவுக்கு சரியான நேரத்திலே யார் யாருக்கு இதை கொடுக்க வேண்டுமோ கொடுக்கிற அளவுக்கு இந்த மாதம் முதலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அதை சேர்த்து செய்ய போகிறார். குறைவு வீடுகளில் இருப்பதில்லை, சமாதானம் நிரம்பி வழிவதை நீங்கள் பார்ப்பீர்கள், அனுபவிப்பீர்கள். ரக்காபாலா தாராபாலா தூரபாலா. வேலை செய்கிற இடங்களிலே இனி உங்களை ஒருவர் விசாரிப்பதில்லை. உங்களுக்கு மேலாக இருக்கிறவர்களை விசாரிக்காதபடிக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருந்து காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவதை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்வதனாலே இனி உங்களை ஒருவது விசாரிப்பதே இல்லை. சமாதானத்தோடு பணி செய்வீர்கள், வேலை செய்வீர்கள், மகிழ்ச்சியோடு வேலையை செய்ய கர்த்தர்களுக்கு துணை நிற்பார். ரக்காபாலா தாராபாலா தூரபாலா. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாவற்றிலும் நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர். செய்கிற எல்லாவற்றிலும் உங்கள் ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். அவர்களுக்கும் அவருடைய வீட்டாருக்கும் இந்த ஆசீர்வாதம் உம்முடைய வருகை வரையிலும் உண்டாயிருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் கர்த்தரின் ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாயிருந்தது. செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தரின் ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. யாக்கோவை போல் ஆசீர்வதிப்பீராக. ஈசாக்கை போல் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவீராக. யோசேப்பை போன்ற ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. ஆபிரகாமை போன்ற சகல காரியத்திலும் ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு தருவீராக. ஆண்டவரே, யோபுவை போல பிள்ளைகளுக்கும் வீட்டாருக்கும் ஆசீர்வாதத்தை தருவீராக. உம்முடைய நாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் நற்கருணை ஆராதனை நடைபெறும். எப்போதும் போல